सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இந்த முழு கதையும் மாதவராவ் வாயால் கேட்டதும் அதன் ஆழமான அர்த்தத்தையும் அப்போதைய என் மனநிலையின்படி புரிந்து கொண்டதும் என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. இந்த கதையை பின்னணியில் சொன்னதன் நோக்கத்தையும் என் மனதில் உள்ள விருப்பங்களை நீக்க பாபா செய்த திட்டத்தையும் உணர்ந்து வியந்தேன். பாபாவின் திட்டத்தின் முக்கியத்துவத்தை கண்டு நான் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தேன். அன்பினால் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இந்த கதையின் போதனைகளை நான் புரிந்து கொண்டேன். இந்த கதையை கேட்டது எனக்கு பரவசத்தை அளித்தது. என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த லீலையை அனுபவித்த பிறகு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இதை பார்த்த மாதவராவ், ஏன் அண்ணா சாஹேப், என்ன நடந்தது? நீங்கள் ஏன் அதிர்ச்சி அடைந்தீர்கள்? ஏன் திடீரென்று உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது என்றார். பாபாவின் இது போன்ற எண்ணற்ற கதைகள் உள்ளன. நான் உங்களுக்கு எத்தனை சொல்ல வேண்டும்? மாதவராவ் பேசிக்கொண்டிருக்கும் போதே மதியமானதற்கான மணி அடிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் மதிய உணவுக்கு முன் பக்தர்கள் மஸ்ஜித் மாயிக்கு சென்று பாபாவை வழிபடுவது வழக்கம். அதன் பிறகு பாபு சாஹேப் ஜோக் அன்புடன் பாபாவின் பஞ்சாரத்தியை நிகழ்த்தினார் மற்றும் பிற பக்தர்களுடன் பல்வேறு ஆரத்திகளை பாடினார். அதன் பிறகு மணி ஓசை, பஜனை முதலிய உபசாரங்கள் நடந்தன. அன்றைய காலத்திலே ஆரத்தி செய்யும் போது மணி அடிக்கும் வழக்கம் இருந்தது. மணி அடித்ததும் நானும் மாதவராவும் மஸ்ஜித் மாயியை நோக்கி புறப்பட்டோம். இப்போது என் மனதில் இருந்த அனைத்து ஐயங்களும் தீர்ந்து அமைதி ஆகிவிட்டன. மஸ்ஜித் மாயிலே ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி இந்த மதிய ஆரத்தி செய்வது வழக்கம். ஆரத்திக்காக மஸ்ஜித் மாயிலே பெண்கள் மாடியிலும் ஆண்கள் கீழே முற்றத்திலும் நிற்பார்கள். பின்னர் மங்கள வாத்தியங்கள், அதாவது ஷெனாய், முரசு, ஜால்ரா, பகவாஜ், மிருந்தகாவை போன்ற ஒரு கருவி இசைக்கப்படும். புனித வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி முடிக்கப்படும். பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான சூழலில் உரத்த குரலிலே ஆரத்தி பாடி வந்தனர். மஸ்ஜித் மாயினுடைய சபா மண்டபத்தை அடைந்தோம். ஆரத்தி சத்தத்துடன் சூழல் எதிரொலித்தது. படிக்கட்டுகளுக்கு அருகிலே ஆண்கள் கூட்டம் இருந்தது. எனவே பாபாவின் அருகில் செல்ல மஸ்ஜித் மாயிலே ஒரு துளி கூட இடமில்லை. ஆரத்தி முடியும் வரை கீழே சபா மண்டபத்திலே இருந்துவிட்டு ஆரத்தி முடிந்ததும் மற்றவர்களுடன் சென்று பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் இந்த எண்ணம் என் மனதிலே தோன்றியவுடன் மாதவராவ் என் மணிக்கட்டை பிடித்து படிக்கட்டுகளிலே ஏறி என்னை பாபாவின் அருகில் அழைத்துச் சென்றார். பாபா தனது சிம்மாசனத்தில் அமைதியாக அமர்ந்து சிலீமை புகைத்து கொண்டிருந்தார். முன்னால் ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக் தனது இடது கையிலே மணியுடன் பஞ்சாரத்தி செய்து கொண்டிருந்தார். ஆரத்தியின் போது மணி அடிக்கும் ஓசைக்கு நடுவே மாதவராவ் பாபாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து என்னை பாபாவின் முன் உட்கார வைத்தார். பிறகு சந்த் சூடாமணி பாபா என்னிடம் அமைதியான குரலிலே, ஷாமா, எனக்கு அனுப்பிய தட்சிணையை கொடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். நான் பதிலளித்தேன். பாபா, ஷாமாராவ் இங்கே அமர்ந்திருக்கின்றார். 15 ரூபாய்க்கு பதிலாக 15 நமஸ்காரங்களை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்போது பாபா சொன்னார், பரவாயில்லை, ஆனால் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கொண்டீர்கள்?
நீங்கள் இருவரும் பேசிய உரையாடலை பற்றி விரிவாகச் சொல்லுங்கள் என்றார். ஷாமா, வணக்கத்தின் விஷயம் இருக்கட்டும், ஆனால் வேறு என்ன நடந்தது என்று அவர் என்னை விரிவாக கேட்டார். நான் கேள்விப்பட்ட ராதாபாய் தேஷ்முக்கினுடைய கதையை சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே இருந்தது. ஆரத்தியினுடைய உரத்த குரலிலே மிகுந்த ஆர்வத்துடன் பாபாவிடம் விவரங்களை சொல்ல ஆரம்பித்தேன். பாபா தலையணையிலே சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவரும் கவனமாக முன்னோக்கி சாய்ந்து கதையை கேட்டார். நானும் கொஞ்சம் முன்னோக்கி சாய்ந்து அந்த மூதாட்டியின் விரதம் இருந்த கதையை காதில் மந்திரம் போல சொல்ல ஆரம்பித்தேன். அங்கு மாதவராவுடன் நடந்த உரையாடலில் அந்த வயதான மூதாட்டியின் கதை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்று பாபாவிடம் கூறினேன். ஷாமாராவ் அந்த கதையை சொன்னார். அதன் மூலம் உங்கள் விவரிக்க முடியாத மற்றும் புரிந்து கொள்ள முடியாத செயல்களை முட்டாள்களான நாங்கள் உணர்ந்தோம். இந்த கதையின் மூலம் நீங்கள் என்னை ஆசீர்வதித்துள்ளீர்கள் என்பது உறுதியாக தோன்றுகின்றது. பின்னர் பாபா என்னை ஆவலுடன் முழு கதையையும் கேட்கும்படி கூறினார். அந்த கதையிலே என்ன ஆச்சரியம்? அந்த கதையின் மூலம் நான் உங்களை எப்படி ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுங்கள். அந்த கதையை சில காலம் முன்பு கேட்டிருந்தேன். இந்த காரணத்திற்காக அது என் மனதிலே ஆழமாக ஊடுருவியது. அந்த கதையை அப்படியே தொடர்ச்சியாக பாபாவிடம் சொன்னேன். பாபாவின் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பாபா முழு கதையும் அமைதியாக கேட்டுவிட்டு என்னிடம், நீங்கள் சொன்ன கதையின் கதையும் உங்களுக்கு புரிந்ததா? இந்த கதையை எப்போதும் உங்கள் இதயத்திலே நினைவிலே வைத்து இந்த கதையினுடைய சாராம்சத்தை அறிந்து கொள்ளுங்கள். பாபா மேலும் உற்சாகமாக கூறினார். இந்த கதை மிகவும் இனிமையானது மற்றும் தொடர்பு படுத்தக்கூடியது. ஆனால் இந்த கதையினுடைய சாராம்சமும் அதன் ஆழமான அர்த்தமும் உங்கள் மனதிலே உறுதியாகிவிட்டதா? இந்த கதையினுடைய சாராம்சத்தை மனதிலே புரிந்து கொண்ட நீங்கள் கதையினுடைய நோக்கம் புரிந்து கொண்டீர்களா? பிறகு நன்றி உணர்வோடு பாபாவிடம் கூற ஆரம்பித்தேன். பாபா இந்த போதனை கதையை கேட்ட பிறகு என் மனம் நிறைவும் அமைதியும் அடைந்தது. பாபா என் மனதிலே இருந்த அனைத்து ஐயங்களும் துக்கங்களும் முடிந்துவிட்டன. எனது ஆன்மீக பாதையை நான் தெளிவாக காணத் தொடங்குகின்றேன். அப்போது பாபா சொன்னார், என்னுடைய போதனை முறை மிகவும் தனித்துவமானது. நீங்கள் கேட்ட இந்த கதையை மனதில் வைத்து தியானித்து இந்த கதையின் போதனைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மாவை பற்றிய உண்மையான அறிவு, அதாவது சுய வடிவம், யதார்த்த ஞானத்தின் சரியான அனுபவத்தை பெற்ற பின்னரே அடையப்படுகின்றது. இந்த தியானம் பரமாத்மா காட்டியுள்ள பாதையை பின்பற்றி வழிபடுதல், நீதி, கடமை, கடவுளை நோக்கி நடத்துதல். குறிப்பு: இந்த ஓவியின் மூலம் பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 12 உள்ளது. ஸ்ரேயோஹி ஞானம் அப்யாசாத ஞான தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம ஃபல் தியாகார் சாந்தி அனந்தரம். நீங்கள் கிருஷ்ணரினுடைய கொள்கைகளை பின்பற்றினால் ஞானத்தை அடைய முயற்சி செய்யுங்கள். இருப்பினும் தியானத்தின் மூலம் கர்ம பலன்களை துறப்பது ஞானத்தை விட சிறந்தது. ஏனெனில் கர்ம பலன்களை துறப்பது உடனடி அமைதிக்கு வழிவகுக்கின்றது. கர்ம பலனின் ஆசையை துறப்பதன் மூலம் கர்ம பந்தங்களில் இருந்து முற்றிலும் விடுபடுகின்றோம். எனவே எல்லா உயிர்களிலும் வீற்றிருக்கும் இறைவனை அனைவரும் தியானிக்க வேண்டும். தியானத்தால் மட்டுமே முக்தி அடைய முடியும். இந்த உலகின் உணர்வின் சக்தி, சுய இன்பம், ஆத்மானந்தம், இது எனது உண்மையான வடிவம். இந்த நித்திய அறிவை அடைந்த பிறகு தினமும் என்னை தியானித்து கொண்டே இரு. இந்த வழியில் கூட நீங்கள் ஞானத்தை அடைய முடியாவிட்டால் நான் உங்களுக்கு மிகவும் நேரடியான மற்றும் எளிமையான பாதையை காட்டுகின்றேன். கால் முதல் கால் வரை, அதாவது தலை முதல் கால் வரை எனது நல்ல வடிவத்தை தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். இரவும் பகலும் எனது நல்ல வடிவத்தை மட்டும் தியானியுங்கள். இப்படி என்னை தொடர்ந்து தியானிப்பதன் மூலம் உங்கள் மனம் ஒருமுகப்பட்டு ஆன்மாவுடன் ஒன்றாகிவிடும். தியானம் செய்பவர் தியானம் செய்யும் செயல் மற்றும் தியானம் செய்யும் பொருள் ஆகிய
இந்த 3 வகை வேறுபாடுகள் அழிக்கப்படும். இப்படியே 3 வகை வேறுபாடுகள் ஒன்றிய பிறகு அந்த உணர்வுள்ள கடவுள் தியானிக்கப்படுவார். தியானத்தின் மூலம் இறைவனுடன் ஒன்றி பிரம்ம ரூபம் ஆவீர்கள். இதுவே தியானத்தினுடைய அடிப்படை நோக்கம். தாயாமை இந்த கரையிலே வசிக்கின்றாள். அவளுடைய குழந்தைகள் ஆற்றினுடைய மறுகரையிலே இருக்கின்றார்கள். தாய் அவர்களுக்கு பாலும் உணவும் கொடுப்பதில்லை. அவள் அவர்களை அன்புடன் பார்த்து கொண்டே இருக்கின்றாள். அவர்களை கவனித்துக் கொள்கின்றாள். அவளுடைய அன்பான பார்வையால் தான் குழந்தைகள் வளர்கின்றன. அந்த குழந்தைகளும் எப்போதும் தங்கள் தாயை கவனித்துக் கொள்கின்றார்கள். அவைகளுக்கு உணவு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவைகளுக்கு பால், தீவனம் அல்லது உணவு தேவையில்லை. அவைகள் மீது தாயினுடைய கவனம் மட்டுமே. அவைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமானது. அன்னையினுடைய அந்த அன்பான பார்வை குழந்தைகளுக்கு அமிர்தமும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். அதுபோலவே குரு சீடனை நோக்கிய அன்பான பார்வையே போதும். குரு சீடனுடைய திரு உருவமாக மாற அதற்கு காதிலே மந்திரம் ஓதல் எதுவும் தேவையில்லை. சாயினுடைய இந்த அமிர்த உரை முடிந்தவுடன் ஆரத்தியும் முடிந்து அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் என்ற கோஷத்தை எழுப்பினார்கள். பக்தர்களின் இந்த ஜெய கோஷத்துடன் ஆரத்தி முடிந்தது. பாபாவினுடைய ஆரத்தி முறைப்படி விளக்கால் செய்யப்பட்டது. சம்பிரதாயமான ஆரத்தி முடிந்ததும் ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக் பாபாவிற்கு கற்கண்டை கொடுத்தார். பாபா அதை வாங்கி கொள்ள கையை நீட்டினார். அவரது அன்றாட வழக்கப்படி ஜோக் பாபாவின் கையிலே ஒரு விரலால் கற்கண்டை வைத்து மரியாதையுடன் நமஸ்கரித்தார். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।